Hey traders, welcome all. Krishna here. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல வந்து நீங்கள் ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்காதீங்க, லாங் சைடு ட்ரேட் எடுக்கிறது பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட லாஜிக் எல்லாமே கிளியராக நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணும்போது நிஃப்டி பார்த்தீங்கன்னா 22,834 இருந்துச்சு. ஸோ நான் கிளியராக சொல்லியிருந்தேன், இங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுக்கலாம். ஸோ 23,000ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 23,300 அண்ட் கம்ப்ளீட்டாக நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் கூட நான் அப்டேட் பண்ணியிருந்தேன், லெவல்ஸ் கீ லெவல்ஸ் எல்லாமே. அண்ட் எக்ஸ்பைரியில் கூட அதிகப்படியான மூவ்மெண்ட் கொடுக்குறது பாசிபிள் அதிகம் அப்படிங்கிறதையும் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸுமே நான் சொல்லியிருந்தேன். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் எண்டிலிருந்தே நான் வந்து அலாட் பண்ணேன், இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்லா அப்சைடு வந்து மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு பாசிபிள் ரொம்ப ரொம்ப அதிகம்னு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன், ஐசிஐசிஐ பேங்க், பெல், வேதாந்தா அண்ட் கோடக் மஹிந்திரா பேங்க், ஆர்இசி, சன்ஃபார்மா, இனி நிறையா ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. லாஸ்ட் வீக் வந்து அதிகப்படியான மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அப்சைடில். ஸோ கம்ப்ளீட்டாக அது எல்லாமே அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ செக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் எதனால் வந்து மார்க்கெட் மேலே போகலாம் அப்படின்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி. ஸோ இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது அண்ட் கம்மிங் வீக்ஸில் எப்படி போகலாம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருவோம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன், எப்பயுமே அதிகப்படியாக கன்சோலேட் ஆகுது அப்படின்னா பிக்கர் மூவ் கொடுக்கறதுக்கு பாசிபிள் ரொம்ப ரொம்ப அதிகம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருந்த செல்லிங் ப்ரெஷர் இங்கே இல்லை. ஸோ இங்கே வந்து நமக்கு சிக்னல் கொடுத்துருக்கு மார்க்கெட். அண்ட் அகெயின் எலெக்ஷன் டே லோ வர போகலை. பட் இனி ஒன்று நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, புதுசாக ஒரு சப்போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கும் பாசிபிள் ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொன்னேன். ஸோ எக்ஸாக்ட்லி இங்கே ஒரு சப்போர்ட் க்ரியேட் ஆகி ஒரு 1 வீக்காக இந்த இடத்துலேயே கன்சோலேட் ஆச்சு. 2 வீக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துலேயே நல்லா கன்சோலேட் ஆகி லாஸ்ட் வீக் பாருங்கள் எப்படி பிரேக் பண்ணி மேலே போயிருக்கணும். ஸோ அதான் சொன்னேன், பிக்கர் தி கன்சோலிடேஷன், பிக்கர் தி மூவ்னு சொல்லியிருக்கேன். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு அதிகப்படியாக கன்சோலேட் ஆகுதோ மூவ்மெண்ட்டும் அதிகப்படியாக கொடுக்கும். ஓகே, ஸோ இது வந்து எகெயின் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம் மார்க்கெட்டில். ஸோ மார்க்கெட்டில் ப்ரைஸ் பிஹேவியருங்கிறது மாறவே இல்லை. எப்பயுமே ஃபாஸ்ட்டாக எப்படி பிஹேவ் பண்ணிச்சோ அதே தான் ஃப்யூச்சர்லேயும் பண்ண போகுது. ஸோ கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ப்ரைஸ் மூவ்மெண்ட் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கம்மிங் வீக்ஸில் எப்படி போகலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஏன் அப்படின்னா எப்போல்லாம் இந்த லைனை டச் பண்ணிச்சோ அப்போல்லாம் ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ என்ன தான் இந்த இடத்துல பிரேக் பண்ணாலுமே நம்மளோட பேசிக் ஸ்ட்ரக்சருங்கிறது பியரிஷாக தான் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் எப்பயும் மறந்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு புல் பேக் கொடுத்துருச்சு, 1 வீக்லேயே கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் நிஃப்டி மூவ் கொடுத்துருச்சு. ஸோ அப்படியே வி ஷேப்பில் மார்க்கெட் ரெக்கவரி ஆகி மேலே வந்துடும் அப்படிங்கிறதுலாம் அர்த்தம் கிடையாது. பேசிக் ஸ்ட்ரக்சருங்கிறது பியரிஷாக இருக்குது. ஓகே, ஸோ ஆல் டைம் ஹைலேருந்து நல்ல செல் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ அது வேலிடான கரெக்ஷன் தான். ஸோ இந்த இடத்துல ஒரு ரெக்கவரி கொடுத்துருச்சுன்னு ஒன்று மறுபடியும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், மார்க்கெட் மேலே போயிடும் அப்படிங்கிறது கிடையாது. எகெயின் ப்ரைஸ் பிஹேவியர் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த ஒரு மூவ் வச்சு இப்படி நடந்த விஷயங்களை நீங்கள் மறந்துடக்கூடாது, அதை எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ப்ரைஸ் எப்படி போகலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 23,300ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியானு. இப்போ அதுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ எகெயின் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 23,700 இந்த ஜோனில் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இப்போயும் பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஏன் அப்படின்னா நிஃப்டி வந்து ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறமா, ஓகே, ஸோ எலெக்ஷனுக்கு முந்தின நாள் இருந்த ஹையை பிரேக் பண்ணி ஒரு ரீடெஸ்ட் எடுத்து இந்த லெவலில் இருந்து தான் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த லெவலில் எப்போ வந்து டச் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மிட்ல வந்து இங்கே டச் பண்ணிச்சு, அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அதை பிரேக் பண்ணிச்சு, கீழே வந்துச்சு, அதுக்கப்புறம் எகெயின் மேலே போச்சு, சர்வைவ் ஆகலை, மறுபடியும் கீழே வந்துடுச்சு. ஸோ எகெயின் இந்த இடத்துல இப்போ எகெயின் இருக்குது நிஃப்டி. ஸோ இது வந்து ஒரு வேலிடான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த ட்ரெண்ட் லைனையுமே பிரேக் பண்ணல. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைமரியாக கொடுத்துட்டு இருந்த ஒரு மூவ். ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா. ஸோ இந்த சப்போர்ட் ஏரியாவும் என்ன பண்ணிடுச்சு, நிஃப்டி பிரேக் பண்ணிடுச்சு இந்த இடத்துல. ஓகே, ஸோ இங்கே பிரேக் பண்ணிவிட்டு மேபி இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்து கீழே வரலாம்,
வந்து இங்கேருந்து சப்போர்ட் கிரியேட் பண்ணிட்டு போகலாம், இல்லை இங்கேருந்து பிரேக் பண்ணிட்டு இங்கேருந்து கூட ப்ரைஸ் போகலாம். பட் இந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல இருந்து எகெயின் நான் வந்து பை பண்ணுறதுக்கு பார்க்க மாட்டேன், வெயிட் பண்ணி ப்ரைஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்பேன். ஸோ என்னதான் ப்ரைஸ் அப் சைடில் மூவ் கொடுத்தாலுமே உங்களுக்கே தெரியும் ப்ரைஸ் வந்து ஃபேக் பிரேக் அவுட் கூட ஆகும். ஸோ அதை வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் எடுப்பேன். ஸோ இந்த இடத்துலேருந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கண்டிப்பாக லாங் சைடு எடுக்கிறதுக்கு பார்க்க மாட்டேன், ஷார்ட் சைடு எடுக்கிறதுக்கு தான் பார்ப்பேன். அதுக்கு வேலிடான ரீசன் இருக்குது. என்னென்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் பீரிஷாக இருக்குது, ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. ஸோ எகெயின் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கனால இங்கேருந்து ரிவர்சல் ஆகி போகிறதுக்கு பாசிபிள் அதிகம். ஓகே, ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம என்ன பார்த்தோம், ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது, அதுக்கான வேலிட் ரீசன்ஸ் எல்லாமே இருந்துச்சு அண்ட் ப்ரைஸுமே நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ இப்போயுமே எகெயின் ப்ரைஸ் தெளிவாக உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக ஷார்ட் சைடு வந்து எடுக்கிறதுக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நிறையா ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தலாம். ஸோ சென்டிமெண்டல் அனாலிசிஸ்னு ஒரு அனாலிசிஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண முடியாது, அது டைம் ரொம்ப அதிகமாகும். ஸோ சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ ஸ்டாக் மேபி மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக மூவ் கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்குற ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல பையிங் பவரில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ட்ரேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா கண்டினியூ செல்லிங் ப்ரெஷர் ஆயிருக்கு. பட் இந்த ஐசிஐசிஐ பேங்க் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கண்டினியூவாக செல் ஆகலை, இந்த ஜோனை வந்து ஹோல்டு பண்ணிகிட்டே இருந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள், ஒரு டபுள் பாட்டம் கிரியேட் ஆகி நல்லா பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ இதையுமே லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், நான் கூட அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ பாருங்கள், இந்த ஜோனில் நம்ம கேட்ச் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூ என்ன பண்ணிச்சு பாருங்கள், அப் சைடில் நல்ல மூவ் கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்குது. அகெயின் இதுவுமே பாருங்கள் இந்த ட்ரெண்ட் லைனில் ஒரு ரெசிஸ்டன்ஸாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போல்லாம் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணியிருக்கோம், அப்போல்லாம் ப்ரைஸ் மேலே போயிருக்கு, இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு, எகெயின் ரிவர்சல் ஆகி மேலே போயிருக்கு. பட் சர்வைவ் ஆகல, கீழே வந்திருக்கு, ஒரு டபுள் பாட்டம் கிரியேட் ஆகி ப்ரைஸ் மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ எக்ஸாக்ட்லி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து எகெயின் நம்ம வந்து பிரேக் பண்ணிட்டு போகும், வால்யூம் இந்த இடத்துல அதிகமாக இருக்கு அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. வால்யூம் வந்து ப்ரைஸை லீட் பண்ணும், பட் அந்த வால்யூம் எந்த இடத்துல வருதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன். ஓகே, ஸோ அதனால் ஜஸ்ட் லைக் தட் வால்யூம் மட்டுமே நீங்கள் பார்த்துட்டு பிரேக் அவுட்லாம் நினச்சிக்க கூடாது. இது வந்து கிளியராக ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்கலாம் ப்ரைஸ் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு. ஓகே, ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். பட் ஸ்டாக் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல, நான் எப்போயுமே ட்ரேட் வந்து நான் எடுக்கிறத அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். எதையுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் அதை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கிறது என்னோட விருப்பம் கிடையாது. நீங்கள் கற்றுக்கிட்டு இண்டிபெண்ட்டாக பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு எப்பயுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து என்னோட அனாலிசிஸ், நான் எடுக்கிற ட்ரேட் செட்டப்பை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஓகே, பார்க்கலாம் கம்மிங் டேஸில் நிஃப்டி எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு. அண்ட் டெலிகிராம் சேனலில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ. தேங்க்யூ, பாய்.